ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்டா கிளாஸ் கிராஃப்ட். பாருங்கள், இந்த சாண்டா கிளாஸ் தான் நம்ம இவங்கள தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெட் கலர் A4 ஷீட் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்களே ரெட் கலர் எடுத்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட் கலர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை ட்ரை பண்ணலாம் வச்சுட்டு. ஓகேங்களா? ரெட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளாக ஒரு கோன், அவ்வளோதான். இதுதான் பேஸ் நமக்கு தேவை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோன் இந்த மாதிரி கோன் பண்ணிவிட்டு கோனில் வந்துட்டு அழகாக இந்த எட்ஜஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கோன் ரெடி. இதுதான் சாண்டா கிளாஸ் பண்ணுறதுக்கான பேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம ஈவனாக கொண்டு வரணும் இல்லையா இங்கே பாட்டமில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணிட போகிறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டும் நமக்கு தேவைப்படும். இங்கே பாருங்க, இது நம்ம சாண்டா கிளாஸ் நிற்கிற மாதிரி நம்ம வந்து அழகாக இதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து நம்ம 2 ஹேண்ட்ஸ் கட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்க ஷீட்டில் வந்து நம்ம 2 ஹேண்ட்ஸ் இப்படி கட் பண்ணியிருக்கேன், ஹேண்ட்ஸ் பீஸு. அதுக்கு வந்து பார்டர் மாதிரி ஹேண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒயிட் கலர். அதுக்கப்புறமா 3 சர்க்கிள், இங்கே பாருங்கள் 3 சர்க்கிள் இதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம இதை வந்து 3 சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒன்று கேப்க்கு, இன்னொரு வந்து ஃபேஸ்க்கு. அப்புறம் ஃபேஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஸ்கின் கலர் எடுத்திருக்கேன். பட் உங்ககிட்ட இந்த கலர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், எல்லோ கூட வைக்கலாம். எல்லோனா அது இந்த பேஸ்க்காக. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின் கலர் என்கிட்ட இருந்தனால நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். லைட் எல்லோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 ஐஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதில் வந்து டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒரு சர்க்கிள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபேஸ்க்கு மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாட்டம்லேயும் இதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபேஸும் இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு மவுத் பீஸ்க்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே காட்டன் வைக்க போகிறோம். பாருங்கள், காட்டன் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க ரியலாக தெரியும். ஸோ கொஞ்சமாக காட்டன் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், சும்மா அப்படியே இந்த ஒயிட் இதே நல்லா தான் இருக்கும். ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃபேஸ் 2 ஐஸ்க்கு 2 டாட் வச்சுட்டு நான் 2 ஐஸ் வந்து ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒயிட் A4 ஷீட்டில் பிளாக் கலரில். நீங்கள் உங்ககிட்ட வந்து கூகுள் ஐஸ் இருந்தாலும் நீங்கள் அது வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா மவுத் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபேஸ் ரெடி. இப்போ நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து இங்கே பேக் சைடில் சாண்டா கிளாஸோட ஹேண்ட்ஸை வந்து பேக் சைடில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை வந்து இந்த பேக் சைடில். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பீஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கேப். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து இங்கே சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கேப் வச்சோம் இல்லையா, அதுக்கு கீழே அப்படி கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபேஸை வந்து நான் சென்டரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கீழே வந்து நம்ம சும்மா ஒரு கோட் டிசைன் மாதிரி இருக்கணும் இல்லையா சாண்டா கிளாஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலரில் இப்படி கோட் ஓப்பன் மாதிரி இப்படி போட்டுவிடுறேன். சும்மா பிளாக் கலரில் இப்படி ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கப்புறமா பட்டன்ஸ் மாதிரி. இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட ஆப்ஷன் தான். நீங்கள் டெக்கரேஷன் உங்களோட விருப்பம். இங்கே பாருங்கள், நம்மளோட சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
தேங்க்யூ.